டியூப் தமிழ் வணக்கம். சொற்ப நேரத்தில் போர் வெடிக்கலாம். முதலாவது சத்தம் சற்று முன்னர் கேட்டிருக்கின்றது. பிரிட்டனுடைய ஆயில் டேங்கர் ஒன்றின் மீது ஈரானுடைய தாக்குதல்கள் சரமாரியாக நடந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் 100 குண்டுவீச்சு விமானங்கள் 15,000 படைகளை கொண்டு கோர்மூஸ் நீரிணையை இன்று விடுவிக்கின்ற முயற்சியை எடுக்கின்றார். இந்த நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டோ இந்த தகவலை வெளியிட்டு இருக்கின்றது. நிலைமை பதட்டமாகத்தான் இருக்கின்றது. உலக பொருளாதாரத்தை காப்பாற்ற போகின்றேன், பிராந்தியத்தை பாதுகாக்க போகின்றேன் என்று கூறி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இன்று திங்கள் இந்த நடவடிக்கை ஆரம்பமாகும் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். அவர் இந்த நடவடிக்கையை ஆரம்பிப்பதாக இருந்தால் போர் நிறுத்தத்தை மீறுகின்ற செயலாக அமையுமா? இதற்கு ஈரானுடைய பதில் என்ன? இதில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன? இந்த சூதாட்டத்தினுடைய விளைவு என்ன? உலக ஊடகங்கள் சொல்லியிருப்பது என்ன? பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய 15,000 படைகளும் 100 குண்டுவீச்சு விமானங்களும் இப்பிராந்தியத்திற்குள் சென்று இப்பொழுது கோர்மூஸ் நீரிணையில் இறுகி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கப்பல்களை விடுவிக்கின்றது இந்த பணியின் நோக்கமாகும். அமெரிக்காவினுடைய கடற்படை விமானங்கள் படையினர் பாதுகாப்பாக கோர்மூஸ் நீரிணையில் கன்னிவெடிகள் இல்லாத பகுதிகளினால் செல்ல, அதை தொடர்ந்து மற்ற கப்பல்கள் செல்ல வேண்டும் என்பது இந்த மீட்பு திட்டமாகும். இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இத்தகைய படை நடவடிக்கையை தவறானது என்று யாராவது கூறினால் அவர்களுக்கு எதிராக அமெரிக்கா மாறும் என்பதை அவர் இந்த பேரின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த படை நடவடிக்கை மனிதாபிமானத்திற்கான ஒரு போர் என்ற தலைப்பின் கீழ் ஆரம்பமாகி இருக்கின்றது. 24 மணி நேரங்களுக்கு மேல் இதற்கு தலைவிதி கிடையாது. இதற்கு உள்ளாக அமெரிக்காவும் ஈரானும் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற நேரம் வந்திருக்கின்றது. அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது என்பதை பார்ப்பதற்கு சற்று முன்னர் பிரிட்டனுடைய கப்பலின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதற்கு அமெரிக்கா பதில் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் இது போராக மாற்றமடையும். அமெரிக்கா அமைதியாக இருக்குமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த படை நடவடிக்கை புஷ்வானமாக போகும். எது நடைபெறப் போகின்றது என்பதுதான் திகிலாடும் கணங்களாகவும் மயிர் கூச்சறிய வைக்கும் நிமிடங்களாகவும் இருக்கின்றது. கப்பல் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வயிற்று கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்குள் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு விடுமாக இருந்தால் எத்தனை கப்பல்கள் வெடித்து சிதறுகின்றதோ என்று தெரியாத பெரும் கலக்கமான நிலை ஒன்றுக்கு உள்ளே இந்த விவகாரம் சென்றிருக்கின்றது. இது தற்பாதுகாப்பு என்று சொன்னாலும் அமெரிக்க படைகள் இப்பொழுது போட்டிருக்கின்ற முற்றுகையினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கம் தான் இது. ஈரானுடைய பாராளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கமிட்டியினுடைய தலைவர் இது புதிய சிவப்பு கோட்டை உருவாக்கி இருப்பதாக கூறுகின்றார். போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் என்றும் கூறுகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பால் கோர்மூஸ் நீரிணை, பாரசீக குடா இவற்றை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்தவே முடியாது, இது பகல் கனவு என்றும் கூறியிருக்கின்றார். இத்தகைய செயல்கள் ஈரானுடைய இறைமையை மீறும் செயல் என்று அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த நடவடிக்கையை ஈரான் இப்பொழுது தடுக்காமல் பொறுத்திருக்குமாக இருந்தால் அமெரிக்க படைகளை பல ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் இருந்து விலத்த முடியாத நிலை வரும். ஈரான் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சமரசம் கண்டாலும் கூட ஈரானுடைய கனவுகள் திட்டங்கள் எல்லாமே அடிபட்டு போய்விடும். ஆகவே ஈரான் இதில் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய கடைசி தருணம் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க கப்பல்களில் ஒரு புதைகுழியை உருவாக்கி கொண்டு வாருங்கள், படையினரை அங்கேயே புதைக்கலாம் என்று நேற்று ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த மனிதாபிமான நடவடிக்கையை யாராவது எதிர்த்தால் அவர்கள் அமெரிக்காவினுடைய எதிரிகள். முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரன்று புறப்பட்டு சென்ற பொழுது அதை விமர்சிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததோ அதே தந்திரத்தை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்து மனிதாபிமானத்திற்கும் உலக பொருளாதாரத்தை காப்பதற்குமான ஒரு போர் என்று இதற்கு தலையங்கமிட்டு ஈரானை ஒரு வில்லன் நிலை நோக்கி தள்ளி இருக்கின்றார். இன்று காலை ஈரானில் என்ன நடக்கும்? அதுதான் கேள்வி. இதுவரை இருதரப்பும் விட்டு கொடுக்காமல் இருந்த
இருந்த நிலை மாறி இப்பொழுது விட்டு கொடுக்காத நிலையினுடைய காலமானது வெறும் 24 மணி நேரத்திற்கு உள்ளாக குறுகல் அடைந்திருக்கின்றது. இதில் என்ன நடைபெறப் போகின்றது என்பது சர்வதேச ராஜதந்திரத்திற்கு ஒரு பெரும் சவாலான கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் ஈரானுக்கு மிக இலகுவான விடயம். யுத்த நிறுத்தத்தை மீறி போரை ஆரம்பித்து விட்டார் என்று கூறி அங்கு நிற்கும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவது மிக இலகு. அந்த கப்பல்களை காப்பாற்றுவது அமெரிக்காவிற்கு மிகவும் கடினம். அமெரிக்க அதிபர் எல்லா கப்பல்களையும் காப்பாற்றுவோம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. எனவே அவர்களுக்கு கியரண்டி இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாதையில் கல்லுளிமங்கன் போன வழி காடுமலை எல்லாம் தவிடு பொடி என்பது போல போய்கொண்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற இந்த படை நடவடிக்கை ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆபத்தான ஒரு சூதாட்டத்திற்குள் அமெரிக்கா என்ன நடைபெறப் போகின்றது? இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.